மீனாட்சி ப்ளீஸ் டி. ஹே, நான் என்ன சொல்றது? நீ லவ் பண்றதுக்கு நான் எப்படி மெசேஜ் பண்றது? லூசா? இது என்னோட செகண்ட் லவ் டி. ஃபர்ஸ்ட் லவ்க்கு நானே எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். அது ரீசைக்கிள் பின்ல போயிடுச்சு. அட்லீஸ்ட் என் செகண்ட் லவ் ஆச்சு சி டிரைவ்ல போகலன்னா என் சிஸ்டம் என் பேச்சு கேட்காதுடி. சுத்தம். நீயும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜும். சரி, என்னென்ன மெசேஜ் பண்றத? நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல. அப்படிலாம் சொல்லாத மீனாட்சி. லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா லாங்குவேஜ் மேல பற்று இருக்கணும். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி சரி. ஆனா இதை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம்லாம் கேட்கக்கூடாது. தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ 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 ஸோ மச். பாய். ஓகே பாய். ஏய், உன் எஸ்எம்எஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நீ எதை அனுப்புறியோ அதை தான் ஃபார்வர்ட் பண்ண போறேன். ஓகே ஓகே. என்னென்ன மெசேஜ் பண்றது? அவன் எப்படி இருப்பான்னு ஒண்ணுமே தெரியாது. எப்படி இருப்பான்? நீ செத்துங்கடா. இல்லங்க. என்னடா நீங்க ஒரு தடவை கூட நம்ம இவன்ட்ட ஜெயிக்கவே முடியலடா. இன்னொரு கேம் விளையாடலாமா? வேணாடா சாமி, செத்தாலும் உங்ககிட்ட வச்சுக்க மாட்டேன். டா புடி. சிரிக்காத. போ மச்சான், 4 முட்டை மிச்சம் இருக்கு, என்ன பண்றது? டேய், ஹாப்பியா ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம்டா. என்னம்மா ஏதோ டென்ஷனா எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? லவ் லெட்டர் எழுதுறேன் மாமா. அம்மா ஐபோன் வாங்கி கொடுத்து உங்க அப்பா உன்னை கெடுத்து வச்சிருக்காரு. ஐயோ மாமா, என் ஃப்ரெண்ட் லவ்க்காக நான் ஹெல்ப் பண்றேன். நான் யாரையாவது காதலிச்சேனா லவ் லெட்டர் எழுதுவேன். அதான் இப்ப எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரியல. இத பாருமா, லவ்ங்கிற வார்த்தை உங்கள மாதிரி யூத்துங்களுக்கு அது ஒரு ஃபீலிங்கா மாத்தி வச்சிருக்குது. ஏன் ஒரு தாய்க்கு தன்னோட மக மேல இருக்கிறது லவ் இல்லையா? ஏன் ஒரு அப்பாவுக்கு தன்னோட மக மேல இருக்கிறது லவ் கிடையாதா? காதல்ங்கிறது யூனிவர்சல் ஃபீலிங்ஸ் தான். சரி, உங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்குதுன்னு கொஞ்சம் எழுதுறியா? எழுதுவியாவா? எஸ்ஸே ரைட் பண்ற மாதிரி பேஜுக்கு பேஜ் நான் எழுதுவேன். அதெல்லாம் வேணாம், நறுக்குன்னு 4 வார்த்தையை எழுதுனா போதும். எழுதுகண்ணே. என்னம்மா எழுதியாச்சா? எழுதிட்டேன் மாமா. இப்போ அதிலிருந்து அப்பாங்கிற வார்த்தையை எடுத்து போட்டு அந்த இடத்துல நீ அப்படின்னு போடு. அவ்வளவுதான். அதை யாரு படிச்சாலும் அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. ஓகே, தேங்க் யூ மாமா. ஹலோ ஹலோ. வாட்? ஹே பெண்ணே, நம்ம வாழ்க்கையோட புத்தகத்துல எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. நான் ஒரு கடலாக இருந்தா அதுல நீதான் கடல் கண்ணி. அது என்னமோ தெரியல, உன்னை பாக்குறப்பெல்லாம் என்னோட வெக்கம்லாம் என்னை விட்டு தள்ளி போயிடுது. இது எல்லாம் காதலுக்கான அறிகுறிதானா? ஆமா, என்னுடைய இது அளவு கடந்த காதல். கடைசியா ஒரு விஷயம், இது காதல் இல்ல, என்னுடைய வாழ்க்கை. நீங்க என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு இந்த லெட்டர்ல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆமா, என்ன எப்ப பாத்தீங்க? எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நீங்க எதை பார்த்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு தெரியலங்க. ஆனா உங்க கவிதையை படிக்கிறப்போ சின்ன வயசுல காதலை பத்தி என் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹே, ஹலோ ஹலோ. சாரிங்க, அந்த எஸ்எம்எஸ் நான் அனுப்பலங்க. ஃபோன் நம்பர் லாஸ்ட்ல மாறினதுனால
உங்களுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி அந்த எஸ்எம்எஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ஹலோ. ஐயோ அப்படியா? பரவாயில்லங்க, என்னோட பேட் லக். பேட் லக்கா? என்ன மச்சாச்சு? அந்த எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்புனது இல்லையாண்டா, அப்புறம் அவ ஃப்ரெண்டு யாருக்கும் அனுப்புனதா. ஓ, ஒரு நிமிஷம். ஹலோ. அது யாரா இருந்தாலும் ரொம்ப லக்கிங்க. யார் அது? அதுதாங்க நீங்க லவ் பண்றவரு. ஐயோ, நான் யாரையும் லவ் பண்ணலங்க. என் ஃப்ரெண்டு லவ்வுக்காக, என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் எழுதின எஸ்எம்எஸ் தான் அது. உண்மையாவா? ஆமாங்க. உண்மையா சொல்றீங்களா? அப்படின்னா ஐ ரியலி லவ் யூங்க. என்னது? அதாங்க, உங்க மனசுல யாரும் இல்லல்ல, அந்த இடத்துக்கு நான் வரலான்னு இருக்கேங்க. ஏய், நீ என்ன லூசா? அதான் தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்றல. இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் கேட்காதுங்க. உங்க எஸ்எம்எஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டேங்க. ஐ லவ் யூங்க. ஸ்டூபிட். போன் வை. அம்மா, அவன் உன்னையே விட மாட்டான். அவன் விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. மறுபடியும் கட் பண்றா. மீனாட்சி, மீனாட்சி, இது ஆஃபீஸ் டே. உன்னோட எஸ்எம்எஸ்னால என்னோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சுடி. நீ ஹாப்பியா இருக்க, ஆனா நான் அவனோட டார்ச்சர்ல மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணானா? பண்ணிக்கிட்டே இருக்கான்டி. அந்த லவ் எஸ்எம்எஸ் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டல. ஆனா வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். பாரு, மறுபடியும் அவன் தான். ஐ லவ் யூங்க. இடியட். ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. ஸ்டூபிட். எங்க 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 திட்டும் போது உங்க குரல் இன்னும் சூப்பரா இருக்குங்க. வா வா, சாப்பிடு. வந்து என்ன சாப்பிட்டு தொலை. இடியட். மீனாட்சி. எஸ் மேம், கம் இன். ஆல் தி பெஸ்ட். பாத்து பத்திரம். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். Sorry, sir. Please be seated. Thank you. 1 minute, sir. Okay. Hey, phone கட் பண்ண உனக்கு புரியாதா? பிஸியா இருக்கேன்னு. Stupid. Sorry, sir. Sorry, sir. No problem. Your interview is over. சந்தோஷமா வெளியே போய் ஃபோன் பேசுங்க. அது இல்ல சார். ஃபோனை சைலண்ட்ல வைக்கணுங்கிற மேனஸ் கூட இல்லாம இன்டர்வியூக்கு வந்த போதே உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. இந்த ஜாபுக்கு நீங்க அன்ஃபிட். ஸோ யூ கேன் லீவ் நவ். சார் ப்ளீஸ் சார். கெட் அவுட். அந்த பொண்ணு தான் வேண்டாம்னு சொல்றால, அப்புறம் ஏன்டா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? விட்டுறா. ஃபர்ஸ்ட் லவ்டா, அதுக்குள்ள எப்பறா விட முடியும்? ஆமா, இவர் பெரிய விஜய். டேய், அந்த பொண்ணே கால் பண்றாடா. ஆரம்பிச்சிட்டான்டா. எங்க நீங்க எனக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. உன்னால எனக்கு நல்ல இன்டர்வியூ போயிடுச்சுடா. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது எப்பவும் கிடைக்காதுங்க. பிலாசபியா? உனக்கு புத்தியே இல்ல. அது எனக்கே தெரியுங்க. நான் திட்டிட்டு இருக்க உனக்கு வெக்கமே இல்லையா? வெக்கப்பட்டா எப்படிங்க? உங்களுக்காக அதையே விட்டுறேன். உன்னை நான் இப்பவே பார்க்கணும். எங்கடா இருக்க நீ? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அட்ரஸ் சொல்லுங்க, நானே அங்க வந்துடுறேன். அப்பனா வா. வாடா. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்க. சொல்லுங்க. டேய், அட்ரஸ் சொல்றாங்க, எழுதிக்கோங்கடா. ஏய், அடியே மென்டல். நீ ஃபோன்ல எஸ்எம்எஸ் பண்ணதுக்கே உன்னை இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்றான். இதுல உன்னை லைவா பார்த்தா? ஐயோ, வேண்டாம். நீ வரவே வேண்டாம். அட என்னங்க, ஆசை காட்டிட்டு மோசம் பண்றீங்களே. உங்களை பார்க்க போறேங்கிற ஃபீலிங்ல நான் நார்மலாவே இல்லங்க. சி மிஸ்டர், பார்க்கணுங்கிற ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கிறப்போ பார்த்துட்டா அந்த ஃபீலிங் போயிடும் இல்லையா? ஐயோ, பார்க்கணும் இல்லங்க. பார்க்கலனா சரி, என்ன பண்றது? பார்க்காமலே கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ண வேண்டியதுதான். அப்பனா
நீ பார்க்காமே லவ் பண்ணுவியா? என்ன சொன்னீங்க? பார்க்காமலே காதல்? சூப்பருங்க, அட்டகாசங்க, அருமையான ஐடியாங்க. அவனுக்கு இது வேணும் தான் சொல்லுவோம். சரி, பார்க்காம லவ் பண்றதா இருந்தா பண்ணிக்க. ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்ஸுங்க. என்னோட காதல்னால இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, நான் கண்டுபிடிச்சிருவேங்க. ஆனா உங்க பேர் என்னங்க? எதுக்கு? Facebookல தேடி கண்டுபிடிக்கவா? எங்க நீங்க பெர்ஃபெக்ட்டா கிளாஸ் எடுக்கிறீங்க. எப்படி? என்ன மாதிரி மாசான பையனுக்கு உங்கள மாதிரி கிளாஸான பொண்ணு தாங்க வேணும். அதிகமா பேசிட்ட, போனை வை. உலகத்திலேயே ரொம்ப பெரிய பைத்தியம் யார் தெரியுமா? இவன் தான். பார்க்காமலே லவ் பண்ணுவானா? ஸ்டூபிட். பார்க்காமலே லவ்வா? பார்க்காமலே எப்பறா லவ் பண்ற? பார்க்காம எப்பறா லவ் பண்ணுவ? அது ஏன்டா முடியாது? மெதுவா ஃபோன் பேசுவோம், பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தா லவ் பண்ணுவோம், இல்லனா கட் பண்ணுவோம். இப்போ வாட்ஸ்அப்ல அது ஏதோ டிபிடா, அத பார்க்கலாம்ல. பார்த்துட்டேன். நீ சூப்பர் டி. ட்ரூ காலர்ல பார்த்துட்டானா? அதுல என் பேரு வராது. பின்ன பேருக்கு பதிலா டாட் இருக்குடா. அப்புறம் எப்படி மச்சான் கண்டுபிடிப்ப? அவனால முடியாது. முடியும். எப்படிடா?